விறுவிறுப்பு, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மேஷராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம். ரத்தத்தில் சூடு எப்போவுமே இருக்கும். மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலுடைய மேஷராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் இதுவரை அயன சயனஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது இடத்திலே அமர்ந்திருந்தார். இப்பொழுது உங்களுடைய லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமரப்போகிறார். உங்களுக்கு தெரியும், ராகு பகவான் லாபத்திலே அமர்ந்தால் அந்த 11வது ஸ்தானத்தை ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ராகு பகவான் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு தெரியும். ராகு கேதுன்னு சொன்னாலே 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள். அந்த ராகு பகவான் இந்த 11ஆம் இடத்திலே உட்கார்ந்த பிறகு தொட்டதெல்லாம் வெற்றி மேஷ ராசிக்காரங்களுக்கு. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. நாங்கள் பாருங்க அப்படி எல்லாத்திலுமே ஜெயிப்பீங்க. எப்படி சார் நாங்கள் ஜெயிக்கிறது? 7.5 சனி வருதே. ராகு கேது பயிற்சிக்கு முன்னாலேயே மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பயிற்சி நடக்குதுன்னு நம்ம சேனல்லையே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது 7.5 சனி பிடிச்ச எங்களுக்கு ராகு கேது எப்படி நன்மையை செய்யும்னு மேஷராசி அன்பர்கள் கேட்குறீங்க. நியாயம் இருக்குது கேள்வியில். இந்த ராகு பகவான் லாபத்திலே அமர்கிறார்னு சொன்னால் மிகப்பெரிய லாபத்தை தருவார்.